La 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 la. எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஆயுஷ் கவுன்சிலிங்கான ரவுண்ட் 3 ஓட கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எதுல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tnayushselection.org என்ற அஃபிஷியல் வெப்சைட்ல இவங்க வந்து இந்த ரவுண்ட் 3க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல்ஸ் அந்த என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம வந்து ரவுண்ட் 3க்கு உண்டானதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கவுன்சிலிங்லாம் முடிஞ்சு இப்போ வந்து ரவுண்ட் 3க்கு உண்டான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபார் அப்கிரேடேஷன் எப்போ நம்ம வந்து அப்கிரேட் பண்ணணும் சீட்ஸ், இப்போ வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 3ல இந்த சீட் எடுத்தவங்க வேணா அப்கிரேட் பண்றதா இருந்தா வேகன்சி பொசிஷன் வச்சு அப்கிரேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸோ வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லாக்கிங் ஒரு டேட்டும் அந்த ரிசல்ட் டேட்டு அந்த எப்போ போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து எப்போ பண்ணணும் என்னென்ன டேட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரவுண்ட் 3க்கு உண்டான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. யாரெல்லாம் வந்து இந்த ரவுண்ட் 3க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பா வந்து நீங்க போய் பார்ட்டிசிபேட் தாராளமா வந்து பண்ணலாம். ஆக்சுவலா நோ இஷ்யூஸ் இன் தட். ரவுண்ட் 3ங்கிறது ஆக்சுவலா ஒரு மேக்ஸிமம் சீட் உங்களுக்கு வந்து கிடைச்சிச்சுன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 மாதிரி இருக்காது. ஸோ மேக்ஸிமம் ரவுண்ட் 3ல உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைச்சிச்சுன்னா நீங்க போய் இந்த காலேஜ் போய் ஜாயின் பண்ணி தென் சேர்ற மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா இதுதான் ஒரு மேஜர் கிரைட்டீரியா. அப்படி நீங்க வந்து ஜாயின் ஆகல அப்படின்னா கண்டிப்பா உங்களோட வந்து அட்மிஷன்ல இருக்க ஃபீஸை வந்து ஃபைன் பெனால்ட்டி கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து ரவுண்ட் 3ல நாம வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு அண்ட் தென் வந்து அந்த காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்றதுக்குமே கொஞ்சம் யோசிச்சு தான் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த காலேஜில் சாய்ஸ் ஃபில் பண்ணா கண்டிப்பா நான் காலேஜில் நான் போய் சேர்ந்துருவேங்கிற காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. இல்லை எனக்கு இந்த காலேஜ் வேண்டாம் அப்படின்னு யோசிக்கிற காலேஜஸ்ல சாய்ஸ் ஃபில் பண்ணவே பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைச்சிச்சுன்னா நீங்க போய் ஜாயின் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரவுண்ட் 3ல ரொம்ப வந்து கான்சியஸா இருக்க வேண்டிய ரவுண்ட். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்க இந்த காலேஜ்ல போய் சீட் வேகன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற காலேஜ் சீட்ஸை மட்டும் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்றது ரொம்ப 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 நல்லது. ஏன்னா பெனால்ட்டிலேருந்து தப்பிச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து இனி வர ரவுண்ட்ஸ்ல சப்போஸ் ஸ்டே வேகன்சி ரவுண்ட்ல உங்களுக்கு வந்து மேபி சான்சஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சீட் கிடைக்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச காலேஜில் சீட் கிடைக்க சான்சஸ் அதிகமாகவும் இருக்கு. வேகன்சி வரதும் வராததும் ஆக்சுவலா நாங்கள் இந்த காம்படிஷனை பொறுத்து தான் இருக்கு காலேஜ் காம்படிஷன். ஸோ ரவுண்ட் 3ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுவேங்கிற காலேஜஸை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஏற்கனவே மெம்பர்ஷிப்ல வந்து வீடியோ வந்து போட்டிருக்கு என்னென்ன டாப் காலேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மெம்பர்ஷிப் வீடியோ போய் ஜாயின் பண்ணி பார்க்கறது இருந்தா போய் பார்த்து ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை அப்படின்னா மெம்பர்ஷிப் வீடியோவில் இருக்குன்னு நீங்க பார்த்து அதுக்கப்புறம் நீங்க சாய்ஸ் ஃபில் தாராளமா பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, இந்த ஆல் இந்தியா கோட்டாக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் அந்த வேகன்சி பொசிஷன்ஸ் ஸோ ரவுண்ட் 3க்கு உண்டான வேகன்சி பொசிஷனுமே இவங்க வந்து அதை வச்சு நம்ம வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு இவ்வளவு சீட்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் நீங்க வந்து நீங்களே வந்து பண்ணலாம். ஆக்சுவலா எப்படி பண்ணலாம்? ஸோ ப்ரீவியஸ் ரவுண்ட் 2ல வந்து எந்த மார்க் வரைக்கும் கடைசி காலேஜ் வந்து கிடைச்சிருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து அனலைஸ் பண்ணலாம். இப்போ வந்து கட் ஆஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு இப்போ வந்து கோர்ஸ் வைஸ்ன்னு சொல்ல முடியும் லாஸ்ட் வைஸ் கோர்ஸ் வைஸ் சொல்ல முடிஞ்சிச்சு. பட் இந்த வருஷம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா காலேஜ் வைஸ் தான் கட் ஆஃப் இருக்கு. ஸோ வந்து ஐ நம்பர் ஆஃப் காலேஜஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா ஸோ நல்ல ஒரு காலேஜ்ல ரொம்ப பீக் கட் ஆஃப் இருக்கிற மாதிரி இதா இருக்கு. சித்தாவா இருக்கட்டும், ஆயுர்வேதாவா இருக்கட்டும், ஹோமியோபதியா இருக்கட்டும், பர்டிகுலர் காலேஜுக்கு நல்ல ஒரு பீக் கட் ஆஃப் இருக்கு. மாடரேட் காலேஜஸ்க்கு மாடரேட் கட் ஆஃப் 200 300 அந்த மாதிரி இருக்கு. ஸோ நல்ல ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் அந்த மாதிரிலாம் 400 420 430 ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு பீக்ல இருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா ஒரே கோர்ஸ்க்கு ஸோ டிஃப்ரெண்ட் காலேஜ் வைஸ் தான் கட் ஆஃப் நம்ம சொல்ல முடியுமே தவிர்த்து கோர்ஸ் வைஸ் இதுல வந்து நம்ம வந்து கட் ஆஃப் வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்குமே வந்து கட் ஆஃப் வேரியேஷன்ஸ் கண்டிப்பா வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பீப்புளோட தேர்ட் ப்ராசஸ் ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மட்டும்தான் இதுல வந்து காம்படிஷனா ப்ளே பண்ணதே தவிர்த்து ஸோ இதை தாண்டி ஸோ நம்மளோட கோர்ஸ் வைஸ் நம்ம இந்த கோர்ஸ் படிச்சா இப்போ பிஎஸ்எம்எஸ் சித்தா படிச்சா இந்த கோர்ஸ் இருந்தா உங்களுக்கு இந்த கம்யூனிட்டியில இருந்தா இதுல சீட் கிடைச்சிரும் அப்படின்னு நான் சொல்றேன்.
இந்த காலேஜ்ல இந்த இந்த கம்யூனிட்டில உனக்கு இந்த சீட் கிடைக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து ஒவ்வொரு காலேஜ் வைஸ் தான் நம்ம வந்து போட முடியுமே தவிர்த்து ஸோ நம்ம வந்து ஸோ இந்த கோர்ஸ்க்கு இவ்வளோ கட் ஆஃப் அப்படின்ற சொல்ல முடியாது. ஸோ பீப்புளோட ப்ரிஃபரன்ஸ் லெவல் எப்படி இருக்கு, அந்த காம்படிஷன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தே ஆகணும். அண்ட் தென் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லிட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க ரவுண்ட் 3க்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அது நல்லா வந்து படிச்சு பாருங்க. அப்பதான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரவுண்ட் 3ல நமக்கு வந்து சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், ஸோ ஜாயின் பண்ணா என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, ஜாயின் பண்ணலாம் என்னென்ன பெனால்ட்டி இருக்கு, நமக்கு என்னென்ன ப்ராசஸிங் ஃபீஸ் பிடிப்பாங்களா, இல்லை வந்து பெனால்ட்டி எவ்வளோ வந்து பே பண்ணணும், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு ஆக்சுவலா. ஸோ டவுன்லோட் பண்ணல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கான்ஷியஸா சாய்ஸ் ஃபில் பண்றது அண்ட் தென் சீட்ஸை வந்து எடுக்கிறது அதுல வந்து இருங்க ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்து மேக்சிமம் மேஜரா வந்து சொல்ல வேண்டியது. கட் ஆஃப் பத்திலாம் பயப்படாதீங்க. மேஜரா வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல அப்படியே கிராஜுவலா வந்து கட் ஆஃப் வந்து குறையதான் செய்யும். ஸோ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல வந்து சீட்ஸை வந்து வேக்கன்ட் வந்ததால ரவுண்ட் 3ல வந்திருக்கு. அதனால கட் ஆஃப் வந்து குறையதான் செய்யும். ஸோ ரவுண்ட் 1ல ரவுண்ட் 3ல எனக்கு ரவுண்ட் 2ல வந்து சீட்ஸே கிடைக்கல அப்படின்னா மட்டும் டோன்ட் ஸோ ஃபர்கியூ மட்டும் பண்ணிடாதீங்க, கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணிடாதீங்க. இதுல தான் கான்சியஸா சொல்வேன். ஸோ ரவுண்ட் 3ல கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த சீட்ஸ் கிடைக்க சான்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த ரவுண்ட் 3ல கிடைக்க போகும்போது நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து இதுதான் காலேஜ் அப்படின்ற போது பெனால்ட்டிங்கிற மாதிரி யோசிக்க போகும்போது ஸோ காலேஜை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நிறைய பேர் வந்து போடுவாங்க. ஸோ மேக்சிமம் ரவுண்ட் 3ல வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால வந்து கான்ஷியஸா இருங்க. சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 1 ரவுண்ட் 3ல மட்டும் சார் இதுக்கு மேல வர ரவுண்ட்ல நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கிவ் அப் பண்ணி சீட்டை வந்து விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் கவர்மெண்ட் காலேஜஸ்ல போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து ரவுண்ட் 2 நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தா நமக்கு வந்து சீட்ஸ் கிடைச்சிருந்துருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்களும் இருக்காங்க. அந்த ரவுண்ட் 3ல வந்து இப்போ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தான் நமக்கு கண்டிப்பா இந்த சீட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனி ஃபர்கட். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஃபர்கியூ பண்றதுக்கு வருத்தப்படுறதுக்கு நம்ம வந்து முன்னாடியே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப 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 சாமர்த்தியத்தணும். ஸோ வந்து நீங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த கோர்ஸ் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ்டா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து என் கடைசி சான்ஸ் வரைக்குமே போராடுங்க. ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ வந்து போராடும் போது தான் ஆக்சுவலா நமக்கு வந்து ஸோ உனக்கு இது கிடைச்சிருக்கு, இவனுக்கு இது எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து உனக்கு அது கிடைக்கும். இல்ல கடைசி சான்ஸ் வரைக்கும் போராடி எனக்கு சீட்டே கிடைக்கல அப்படின்னா ஸோ வாட் நெக்ஸ்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கோ அது நோக்கி நீ போகலாம். ஸோ நம்ம போராடாம பாதியிலே விட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு நம்மளை விட கம்மியா மார்க் இருக்கவங்களுக்கு அந்த காலேஜ்ல வந்து சீட் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து வருத்தப்படுவோம். ஸோ அதை வருத்தப்படாம இருக்கிறதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். எப்பயுமே வந்து ஃபர்கியூ மட்டும் பண்ணிடாதீங்க, கிவ் அப் மட்டும் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து திரும்ப திரும்ப ஸோ வந்து அடுத்த ரவுண்ட் வந்துச்சுன்னா ஸ்டே வேகன்சி ரவுண்ட்லையுமே நம்ம வந்து ஆக்சுவலாக அப்கிரேஷனோ ஏதாச்சும் நம்ம ஃபில் பண்ணுறதோ ஸோ கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணுறது தாராளமாக பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். சாய்ஸ் உங்களுக்கு என்ன காலேஜஸ்ல இருந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். வேகன்சி பொசிஷன் வச்சு கம்பேர் பண்ணி நீ வந்து சாய்ஸ் ஃபில் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த கவுன்சிலிங் ஷெடியூலில் என்னென்ன டேட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ரவுண்ட் 3க்கு உண்டான கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ ரவுண்ட் 3க்கான பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் ஸோ இந்த கோர்ஸுக்கு உண்டான கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அண்ட் தென் கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ் ஃப்ரம் 2025 to 2026 ஆன்லைன் கவுன்சிலிங். ஸோ இதுக்கு உண்டான கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அப்கிரேஷனுக்கு நம்ம வந்து இவங்க வந்து என்ன டேட் வந்து சொல்லியிருக்காங்கன்னா 12th நவம்பர்லேருந்து 13th நவம்பர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் தென் சாய்ஸ் லாக்கிங் எப்போ பண்ணணும் அப்படின்ட்டா 14th நவம்பர் 15th நவம்பர். அப்புறம் ரிசல்ட் ஆஃப் ரவுண்ட் 3 17th நவம்பர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டவுன்லோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் 18th நவம்பர்லேருந்து 22th நவம்பர் வரைக்கும் 22 நவம்பர் 5 PM டவுன்லோட் பண்ணி நீ போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைம் ஸோ எப்போ வந்து நீ 22 நவம்பருக்குள்ளே 5 PM உனக்கு அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு ஒரு பிடிச்சி போச்சு அப்படின்னா ஸோ டேட்டை வந்து மறக்காதீங்க. ஸோ ஃபார் அப்கிரேட் சீட்ஸை வந்து அப்கிரேட் பண்ணணும். ரவுண்ட் 1ல் ரவுண்ட் 3ல் வந்து சீட் கிடைச்சவங்க சீட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா 12th and 13th நவம்பர். சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 14th and 15th நவம்பர். ரிசல்ட் வந்து 17th நவம்பர். அப்புறம் ப்ரொஃபஷனல்
அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து 22 நவம்பர். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருவாங்க ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் கவுன்சிலிங் ஷெட்யூல். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ரவுண்ட் 3க்கு உண்டான கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டேட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட் மைண்டில் வந்து இருங்க சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்கில். அது மட்டும் இல்லாமல் ஸோ வந்து இனிமேலுக்கு வர ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு அடுத்தடுத்த ரவுண்டில் கண்டிப்பாக இந்த ரவுண்ட் 3ல காலேஜ் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் பீப்புளுக்கு மென்டாலிட்டி அதுதான் இருக்கும். ஸோ காலேஜ் போய் ஜாயின் பண்ணலான்ற மென்டாலிட்டி தான் மேக்ஸிமம் பீப்புள் இருக்கும். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இனிமேலுக்கு வர ரவுண்ட்ஸ்லாம் போய் வந்து ரொம்ப வந்து கான்ஷியஸாக வந்து சீட்ஸை வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுல இருங்க. உங்களுக்கு இந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி சீட்ஸுமே நிறைய வந்து இருக்குது. டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் தென் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் ஸ்டே டியூன் வித் மீ. தட்ஸ் இட். டாடா பை பை.